சரி. இன்னைக்கு பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் பார்க்கலாம். ஸோ, அதில பார்த்தீங்கன்னா, முதல் 2 வசனங்கள் பொதுவா பார்த்தீங்கன்னா, அவருடைய எல்லா நிருபங்களையும் பார்த்தீங்கன்னா, 1ஆம் அதிகாரத்தில வாழ்த்துல ஆரம்பிச்சு, அந்த கடைசி அதிகாரத்தில, கடைசி பகுதியில வாழ்த்துல முடிப்பார். இதில அதே மாரி தான். ஸோ, அதில பார்த்தீங்கன்னா, அதில முதல் 2 வசனங்கள் வாழ்த்து. சரிங்களா? முதல் 2 வசனங்கள் வாழ்த்துல ஆரம்பிக்கிறாரு. ஸோ, 1வது வசனம் வாசிக்கிறேன் நானு. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாகிய பவுலும், தீமோத்தேயும் பிலிப்பு பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும், கண்காணிகளுக்கும், உதவிக்காரருக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா, பிலிப்பு அப்படிங்கிறது பிலிப்பு பட்டணம். ஸோ, பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கிற சபைக்கு எழுதுறார். சரிங்களா? இப்போ இது எழுதுறது யார் அப்படின்னா, பவுலும் தீமோத்தேயும் அவங்க வந்து சேர்ந்து இணைந்து எழுதுகிறாங்க. சரிங்களா? மெயினான ஆள் பார்த்தீங்கன்னா பவுல் தான். சரிங்களா? இப்போ அது யாருக்கு எழுதுகிறாங்க அப்படின்னா பரிசுத்தவான்கள். ஸோ, பரிசுத்தவான்கள்னு எல்லா விசுவாசிகளுக்கும், சரி, எல்லா விசுவாசிகளுக்கும், கண்காணிகளுக்கும், உதவிக்காரருக்கு. இப்போ கண்காணிகள் அப்படிங்கும்போது அந்த பாஸ்டர்ஸ், அந்த சபையில் இருக்கிற பாஸ்டர்ஸ், இந்த மெயின் பாஸ்டர்ஸ்க்கு எழுதுகிறார். கண்காணிகளுக்கும், உதவிக்காரருக்கும், உதவி ஊழியக்காரங்க, அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து எழுதுகிறார். சரிங்களா? இப்போ எல்லா விசுவாசிகளுக்கும், பாஸ்டர்களுக்கும், உதவி ஊழியக்காரர், உதவி பாஸ்டர்ஸ்க்கும் அவங்களுக்கும் இந்த சபை எழுதுகிறார். சரிங்களா? நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அது முதல் 2 வசனங்கள் வந்து வாழ்த்து. சரிங்களா? அடுத்த பார்த்தீங்கன்னா, அடுத்த பகுதி 3ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. 3ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. அந்த 6ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. ஸோ, பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் பண்ணுவார். 6ஆம் வசனம் தான் தலைப்பு. நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஸோ, 2 காரியத்துக்காக இதில் வந்து ஸ்தோத்திரம் பண்ணுவார். 6ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. 3 முதல் 8 வரை. 3ஆம் வசனம் வாசிக்கிறேன். சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்களானபடியினால் நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் சந்தோஷத்தோடு விண்ணப்பம் பண்ணி, அந்த 6ஆம் வசனமாக நான் அதுக்காக வந்து ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். முதல் காரியம் வந்து எதுக்காக ஸ்தோத்தரிக்காருன்னா, நான் வந்து சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டோம்னா நீங்கள் வந்து உடனே அதுக்கு கீழ்ப்படிஞ்சு நீங்கள் வந்து அந்த ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டீங்க. நான் இயேசு கிறிஸ்துவ பற்றி வந்து என்னோடய பலவீனங்கள் நிமித்தமும் இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு வந்து சொன்னேன் நான். ஆனால் பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து உடனே அதுக்கு கீழ்ப்படிஞ்சு அப்படியே நீங்கள் வந்து அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு நீங்கள் வந்து ரட்சிக்கப்பட்டீங்க. இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்க. அதனால் வந்து நீங்கள் அதுக்கு உடன்பட்டீங்க, நீங்கள் கீழ்ப்படிஞ்சிங்க. அதுக்காக வந்து ரொம்ப சந்தோஷமாக உங்களுக்காக வந்து நான் விண்ணப்பம் பண்ணுறேன். அதுக்காக வந்து தேவனுக்கு நான் ஸ்தோத்திரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுக்காக ஒரு காரியத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. 5ஆம் வசனம் பாருங்கள். உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார் என்று நம்பி நான் நினைக்கிற போது தான் அதுக்கு ஸ்தோத்தரிக்கிறேன். ஸோ, அந்த 2 காரியத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுறாரு. ஒன்று வந்து சுவிசேஷத்தை சொன்ன உடனே நீங்கள் வந்து ரட்சிக்கப்பட்டு அதுக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சு இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க, அதுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படிங்கிறார். உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணி சந்தோஷமாக விண்ணப்பம் ஸ்தோத்திரம். அடுத்தது, உங்களிடத்தில் நற்கிரியை தொடங்கினவர் இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவான்னு சொல்லி நம்பி அதற்காகவும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ, அது 2வது காரியம் என்னென்னா, உங்கள் நற்கிரியை தொடங்கினவர் இயேசு கிறிஸ்துவின் நாள் முடிய நடத்துவான்னு சொல்லி நம்பி நான் ஸ்தோத்திரம் பண்ணுறேன் அப்படிங்கிறார். ஸோ, நற்கிரியை தொடங்கினவர் என்ன இது யாரை குறிக்குது அப்படின்னா பிதாவானவர். சரிங்களா? அப்போது பிதாவானவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா நற்கிரியை தொடங்கியிருக்கார். அப்போது அதை ரட்சிப்பை கொடுத்தது யாருன்னா பிதாவானவர் தான். வேதத்தில் வாசிக்கிறோம், பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனும் குமாரனிடத்தில் வரான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ ரட்சிப்பை கொடுத்ததே வந்து தேவன் தான். சரிங்களா? அப்போ வந்து உங்களால் உண்டானதில்லை, தேவனுடைய ஈவு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்போ பிதாவானவர் தான் நற்கிரியை தொடங்கியிருக்கார். அப்போ ஒருத்தங்க ரட்சிக்கப்பட்டாங்க அப்படின்னா அவங்க கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு குழந்தைங்களாக இருக்காங்க. சரிங்களா? இப்போ கிறிஸ்துவுக்குள்ளே குழந்தைங்கள், அந்த குழந்தை வந்து வளரும். இப்போ ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா பிறந்துச்சுன்னா அதுக்கு வந்து பால் கொடுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர அதுக்கு வந்து திடமான ஆகாரம் கொடுக்கணும். அப்போ வளருது. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து அது தானாக எல்லாம் செய்கிற மாதிரி வந்து பழக்க வைக்கிறாங்க. ஸோ, அதே மாதிரி தான் இந்த இடத்துல சொல்கிறார். அப்போ கிறிஸ்துவின் நாள் பரியந்த அப்படின்னு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும். ஸோ, பார்த்திங்கன்னா நமக்குள்ளே வந்து தேவன் வந்து ரட்சிப்பை தொடங்கியிருக்கார். அப்போ அது வந்து கிறிஸ்து நமக்குள்ளே வளர்றார். அப்போ கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிற மாம்சத்தின் கிரியைகளெல்லாம் எடுத்துகிட்டு பாவியின் கனிகளை வைக்கிறார், வரங்களை வைக்கிறார், ஊழியங்களை கொடுக்குறார், நம்ம திடப்படுத்துகிறார். ஸோ, இதெல்லாமே பார்த்திங்கன்னா அவர் வசனத்தின் மூலமாக செய்கிறார். உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். 2 தீமோத்தேயு 3:16-17 வாசிக்கிறேன் பாருங்கள். 2 தீமோத்தேயு 3:16-17 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே
அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனமாக இருக்கிறது. ஸோ அதான் நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? அப்போது வேத வசனத்தின் மூலமாக ஆண்டவர் இதெல்லாம் செய்கிறார். சரிங்களா? இப்போ வேத வசனத்தின் மூலமாக வந்து தான் அதெல்லாம் செய்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா வேத வசனத்தை வந்து ஆவியினால் அருளப்பட்டிருக்கிற தேவ மனுஷனை வந்து தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகும்படி. சரி, இந்த இடத்துல பார்க்குறோம், எந்த நற்கிரி எதையும் செய்ய தகுதியானபடி வந்து உபதேசத்துக்கும் கடிந்துள்ளவருக்கும் நீ அப்போ பார்த்தீங்கன்னா நற்கிரியை தொடங்கினவர் பிதாவானவர் தொடங்கியிருக்கு. அப்போ வார்த்தையின் மூலமாக கொண்டு நம்ம என்ன பண்ணுறாரு, நம்மளை வந்து சரிப்படுத்தி நம்ம எங்கே கொண்டு போய் எந்த ஸ்டேஜுக்கு கொண்டு போய் நிறுத்தணுமோ செய்கிறார். அதான் நம்ம வேதத்தில் வாசிக்கப்போ 2 கொரிந்தியர் 3:18 வாசிக்கிறோம். நாம் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறத போல கண்டு ஆவியாக இருக்கிற கர்த்தரால் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம். சரிங்களா? அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, முன்குறிக்கிறார், அழைக்கிறார், அப்புறம் தெரிந்து கொள்கிறார், மகிமைப்படுத்துகிறார், நம்ம மறுரூபமாக்குறார். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மாம்சத்தின் கிரியைகள் இருக்கும், பாவக்கிரிகள், அதெல்லாம் வந்து தேவனுடைய வார்த்தைகள். அதான் யோவான் 15 நம்ம வாசிக்கிறோம். முதல் வசனத்தில் அவர் சொல்கிறார், நானே மெய்யான திராட்சை செடி, பிதா திராட்சை தோட்டக்காரர். திராட்சை தோட்டக்காரர் என்ன பண்ணுறாரு, வேலி அடித்து தேவையில்லாத கற்கள் எல்லாம் பொறுக்கி அதை நறுக்க வேண்டியதெல்லாம் நறுக்கி அவர் அதெல்லாம் செய்கிறார். அப்போ உபதேசத்தின் மூலமாக வசனத்தின் மூலமாக வந்து நம்ம ஆண்டவர் வந்து பரிசுத்தப்படுத்துகிறார், பூர்ணப்படுத்துகிறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவர் சொல்கிறார், நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா தேவனுடைய நோக்கம் என்ன, நம்ம பூர்ண சர்க்குணராக மாற்றணும், நம்ம பூர்ணராக மாற்றணும், தேவனுடைய பரிசுத்தத்துக்கு பூர்ணப்படுத்தணும். சரிங்களா? அப்போ தான் பரலோகத்துக்கு போய் சேர முடியும். சரிங்களா? நம்ம பூர்ணப்படுத்தினா தான் பரலோகத்துக்கு நம்ம போய் சேர முடியும். ஸோ அதான் அந்த இடத்துல சொல்கிறார். அப்போ நற்கிரியை தொடங்கிட்டார், நம்ம ரட்சிப்பை கொடுத்தவர் நமக்குள்ளே கிரியை கொஞ்சம் கொஞ்சமாக கிரியை செய்கிறார். இப்போ அதே வசனத்தின் மூலமாக ஆவியானவர் மூலமாக வந்து கிரியை செய்கிறார். சரிங்களா? அப்போ நம்ம விட்டு கொடுக்க என்ன ஆகும் அப்படின்னா, தேவன் வந்து நமக்குள்ளே கிரியை செஞ்சுக்கிட்டே இருப்பார். நம்ம எவ்வளோ விட்டு கொடுக்குறோமோ அவ்வளோ சீக்கிரம் ஆண்டவர் வந்து செயல்படுவார். பாருங்கள், நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே நல்லா வளரலாம். சரிங்களா? அப்போ தேவன் நம்மளுக்கு வச்ச அந்த ஊழியங்கள் இப்போ எல்லாமே நம்ம பெற்றுக்கொண்டு அவருக்காக நம்ம பிரகாசிக்க செய்வார். பாருங்கள், ஸோ அதான் இந்த இடத்துல சொல்கிறார். 7ஆம் வசனம் பாருங்கள். என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்ல அதை திடப்படுத்துகிறதுனாலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்களானதால் உங்களை என் இருதயத்தில் தரித்து கொண்டிருக்கிறபடியினாலே உங்களை எல்லாரையும் குறித்து நான் இப்படி நினைக்கிறது எனக்கு தகுதியாக இருக்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா நான் சுவிசேஷத்தை சொன்னேன், அதுக்கு வந்து நீங்கள் வந்து உடன்பட்டீங்க. பார்த்தீங்கன்னா என்னை வந்து ஒரு ஊழியக்காரனா, நீங்கள் வந்து ஒரு ஊழியக்காரர் வராரு, அவர் வந்து சுவிசேஷத்தை சொல்கிறாரு, அதை வந்து நீங்கள் அங்கீகரித்து நீங்கள் வந்து உங்கள் ஊழியத்துக்கு பங்குள்ளவர்களாக நீங்கள் வந்து என்னை ஏற்றுக்கொண்டதுனால நான் வந்து இப்படி நினைக்கிறேன், எனக்கு தகுதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பிலே உங்கள் எல்லார் மேலும் எவ்வளவோ வாஞ்சியாக இருக்கிறேன் என்பதற்கு தேவனே எனக்கு சாட்சி. ஸோ பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய சுவிசேஷத்தினால் நீங்கள்லாம் வந்து உங்களை நான் பெற்றேன், அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் என்னோடய உயிரே நீங்கள் தான், எனக்கு எல்லாமே நீங்கள் தான்ங்கிற மாதிரி வந்து அந்த அளவுக்கு வந்து உங்கள் மேலே நான் உயிரே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உங்கள் மேலே அவ்வளோ வாஞ்சியாக இருக்கேன், உங்கள் மேலே வந்து உயிரே வச்சுருக்கேன், எனக்கு எல்லாமே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த பாருங்கள், 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் ஜெபம். சரிங்களா? அந்த 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் ஜெபம். அந்த 11ஆம் வசனம் பின்பகுதியில் வேண்டுதல் செய்கிறேன் இருக்குது, அந்த கடைசி லைன். சரிங்களா? அந்த 11ஆம் வசனம் கடைசி லைன் வேண்டுதல் செய்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக ஒரு 4 ஜெபத்தை செய்வார். சரிங்களா? ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக ஒரு 4 ஜெபத்தை செய்வார். முக்கியமான ஜெபம் அப்பப்போ இல்லை, அந்தந்த நான் அப்பப்போ சொல்லியிருக்கேன்னா ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு செய்ய வேண்டிய ஜெபங்கள் சொல்லி அங்கங்கே சொல்லிட்டே வருவார். அதே பார்த்திங்கன்னா நம்ம அந்த எபேசியர் புக்லேயும் நம்ம பார்த்தோம். இதில் அதே மாதிரி 4 ஜெபங்களை செய்கிறார். 9ஆம் வசனத்துலேருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் அவர் செய்கிற 4 ஜெபங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு செய்ய வேண்டிய முக்கியமான ஜெபங்கள். 9ஆம் வசனம் பாருங்கள். மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும். ஸோ அதுக்காக ஜெபம் பண்ணுறேங்கிறார். ஸோ இது என்ன அப்படின்னா, உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பார்த்திங்கன்னா அப்போ தேவனுடைய அன்பு எதில் தெரியும்னா, தேவ வசனத்தை படிக்க தான் என்ன தெரியும், தேவனுடைய அன்பை பற்றி தெரியும். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா அப்போ ஒருத்தருக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்கிறோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா, இப்போ ஒருத்தர் 100 ரூபா கொடுக்குறாங்க, தேங்க்ஸ் சொல்கிறீங்க. அப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் உடனே சும்மா தேங்க்ஸ் சொல்கிறதில்ல, அப்போ அவங்க செஞ்ச நன்றியை வந்து நீங்கள் அறிஞ்சு அதை உணர்ந்து நீங்கள் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம தேவனுடைய அறிய என்ன ஆகும்னா அவர் மேலே இருக்கிற அன்பு பொங்கும். சரிங்களா? அப்போ நம்ம அதுதான் சொல்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது சொல்கிறாரு, நீங்கள் சகல பரிசுத்தவான்களோடு கூட சேர்ந்து இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் உன்னதென்று அறிந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை
அறிந்து கொள்ள வல்லவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா, அப்போ எல்லா பரிசுத்தவங்களோடு சேரும்போது ஒவ்வொருத்தரும் தேவனுடைய வார்த்தையை பற்றி சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு ஷேரிங் இருக்கும். அப்போ அதெல்லாம் சொல்லும்போது தேவனுடைய வார்த்தையை நம்ம அதிகமாக அறிஞ்சிக்க முடியும். அப்போ தேவனுடைய அன்பை அறிஞ்சிக்க முடியும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இன்னும் தேவனுடைய அன்பை நீங்கள் வந்து அதிகமாக நம்ம அறிஞ்சிக்க கொள்ள முடியும். இந்த வேத வசனத்தின் மூலமாக நம்ம தேவனை வந்து அதிகமாக அறிஞ்சிக்கலாம். அதான் நீங்கள் அவர் எழுதும்போது, பேதுரு எழுதும்போது எழுதுறார், பவுல் எழுதும்போது எழுதுறாரு, நீங்கள் அவரை அறிகிற அறிவில் வளருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ வேத வசனத்தை படிக்க தான் தேவன் எவ்வளோ அன்புள்ளவர், எவ்வளோ பெரியவர் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அதன் மூலமாக அவருடைய அன்பு நமக்கு தெரியும் பாருங்கள். அப்போ அவர் மேலே அன்பு வரும்போது என்னன்னா, அந்த அறிவில் வந்து நம்ம வந்து அந்த அறிவு வரும்போது அந்த உணர்வில் வந்து நம்ம இன்னும் அதிகமாக வந்து பெருகணும் அப்படின்னு சொல்லி அதான் சொல்கிறார். அப்போ அந்த அன்பில் வளரணும். தேவனை அறிகிற அறிவில் வளர்ந்து அந்த அன்பில் வந்து நம்ம வந்து அதை உணர்ந்து தேவனுக்கு வந்து நன்றி செலுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வந்து எழுதுகிறார். தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கன்னிகளால் நிறைந்தவர்களாகியது. 2வது ஜெப குறிப்பு என்னென்னா, 1வது ஜெப குறிப்பு அன்பானது அறிவிலும் உணர்விலும் பெருகணும், அதுக்காக ஜெபம் பண்ணுறாரு. 2வது ஜெப குறிப்பு இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறையணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா, கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஆவியின் கனின்னு சொல்லி 9 பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீதியின் கனி அப்படின்னு சொல்லி, அப்போ இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கனி கொடுக்குற வாழ்க்கை, ஸோ அந்த எல்லா எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த தேவனுடைய சாயலை தான் குறிக்குது. சரிங்களா? பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கேன், நான் பரிசுத்தராக நீங்களும் பரிசுத்தமாக இருக்கேன், நான் அன்பாக இருக்க அது மாதிரி நீங்களும் அன்பாக இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் உண்மையாக இருக்கிறது போல் நீங்களும் உண்மையாக இருக்கு. இப்போ தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த அன்பு, சாந்தம், இந்த எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கனியை தான் குறிக்குது. சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே சேர்ந்தது. வேதத்தில் பார்க்குற ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். ஸோ இப்போ எல்லாமே சேர்ந்தது தான் அந்த கனி, இந்த கனி கொடுக்குறது. சரிங்களா? ஆவியின் கனி, நீதியின் கனி எல்லாம் சேர்ந்தது தான். அப்போ பார்த்தீங்கன்னா, அப்போ நம்ம பார்க்குறோம், பூர்ண சர்க்குணத்தின் கட்டாகி அன்பை தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மத்தேயு 5:48 பார்க்குறோம், பிதாவானவர் பூர்ண சர்க்குணராக இருக்கிற போல் நீங்களும் பூர்ண சர்க்குணராக இருக்க கடவீர்கள். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இந்த ஆவியின் கனியை குறிக்குது. சரிங்களா? ஆவியின் கனி, நீதியின் கனி இதெல்லாம் சேர்ந்தது தான். ஸோ எல்லாமே சேர்ந்தது தான். இப்போ ஒன்றும் இல்லை அப்படின்னாலே கனி இல்லைன்னு சொல்லி ஒருத்தர் சண்டை போட்டாங்க அப்படின்னாலே ஒரே வார்த்தையில் சொல்லுவாங்க அவங்களுக்கு கனி இல்லை அப்படின்ட்டுருவாங்க. சரிங்களா? இப்போ எல்லாமே சேர்ந்தது தான். சரிங்களா? இப்போ நம்ம வந்து எல்லாமே இருக்கணும், சாந்தம் இருக்கணும், அமைதியாக இருக்கணும், தாழ்மை இருக்கணும், அன்பு இருக்கணும், உண்மை இருக்கணும், எல்லாமே வேத வசனத்தின்படியாக தேவனை நம்ம பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கணும். அப்போ எல்லாம் சேர்ந்தது தான் வந்து இந்த கனி கொடுக்குறது. இந்த கனி கொடுக்குற வாழ்க்கை. ஸோ இது எப்படி வருகுது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவினால் வருகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எப்படி நம்ம ஆவியின் வரங்கள் சூப்பர் நேச்சுரல், அதே மாதிரி ஆவியின் கனியும் சூப்பர் நேச்சுரல். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா நான் அன்பு செலுத்தணும் அப்படின்னு சொல்லி டக்குன்னு வந்துடாது பாருங்கள். அப்போ தேவனோடு இருந்தால் தான், அப்போ யோவான் 15ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், அப்போ நீங்கள் தேவனோடு இருந்தால் தான் வந்து ஆண்டவர் சொல்கிறார், தனியாக உங்களால் வந்து கனி கொடுக்க முடியாது. அப்போ அவர் வந்து திராட்சை செடி, நம்ம வந்து கொடிகள். ஸோ அப்போ நம்ம அந்த கொடி வந்து திராட்சை செடியோடு இணைந்திருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், கனி கொடுக்க முடியும். ஆண்டவர் அப்போ நீங்கள் இயேசுவோடு இணைந்திருந்தால் தான், அதிகமாக வேதத்துலேயும் ஜெபத்துலேயும் அவரோட தரித்திருந்தால் தான் வந்து நீங்கள் வந்து அந்த கனி கொடுக்க முடியும் பாருங்கள். அது வந்து சூப்பர் நேச்சுரல் பாருங்கள். இது 2வது காரியத்துக்காக ஜெபம் பண்ணுறார். 3வது பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாக இருக்க வேண்டுதல் செய்கிறேன். ஸோ 3வது ஜெப குறிப்பாக துப்புரவானவர்களாக இருக்கணும். துப்புரமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா சின்சியர் அப்படின்னு சொல்லி போடுறது, அதாவது உண்மையாக இருக்கிறது, நேர்மையாக இருக்கிறது. சரிங்களா? அதுதான் வந்து துப்புரமாக இருக்கிறது. சரிங்களா? நம்ம உண்மையாக வேதத்தில் பார்க்குறோம், இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு உண்மையுள்ளவராக இருந்தார் சொல்லி நம்ம பார்க்குறோம் பாருங்கள், எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி தான் உண்மையாக இருக்கிறது. சரிங்களா? எல்லா காரியத்திலும் உண்மையாக இருக்குது. இப்போ மோசே பார்த்தீங்கன்னா, என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன்னு சொல்லி தேவன் சாட்சி கொடுக்குறத நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளன்னு சொல்லி சாட்சி, அதான் உண்மையாக இருக்கிறது. சரிங்களா? இப்போ நேர்மையாக இருக்கிறது, அதுதான் வந்து அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே பார்த்தீங்கன்னா சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி அப்படிங்கிறார். உண்மையாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் பாருங்கள். அப்போ உண்மையாக இருந்தால் தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. அதான் சொல்கிறார். இந்த 2 ஜெப குறிப்பு சொல்கிறாரு. அடுத்தது இடரற்றவர்களாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இடரல் அற்றவர்களாக இருக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு நாம இடரலாக இருக்கக்கூடாது, நம்ம கண் நமக்கு இடரலாக இருக்கக்கூடாது, நம்ம கால், கை, சிந்தை இதெல்லாம் வந்து நமக்கு இடரலாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நமக்கு நாம இடரலாக இருக்க முடியும், அப்படி நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு நம்ம இடரலாக இருக்கக்கூடாது, நம்ம செய்கிற சில காரியங்கள் அது மற்றவர்களுக்கு இடரலாக இருக்கக்கூடாது. சரிங்களா? அதில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். பாருங்கள், நம்ம செய்கிற ஒரு சில தவறுகள் மற்றவர்கள் இடறி பின்வாங்கி போகிறதுக்கு நம்ம காரணமாக இருக்கக்கூடாது சொல்கிறார். ஒரு இடத்துல பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு,
நான் மாம்சம் புசிக்கிறது என்னுடைய சகோதரனுக்கு இடரலாக இருந்தால் நான் என்னென்றைக்குமே மாம்சம் புசிக்க மாட்டேன் அப்படிங்கிறார். சரிங்களாப்பா, நான் மாம்சம் புசிக்கனால அவன் ரட்சிப்பு அவனோட ரட்சிப்பை தடை பண்ணணுன்னா நான் என்றைக்குமே மாம்சம் புசிக்க மாட்டேன் அப்படிங்கிறார். சரிங்களா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கிறார் பாருங்கம்மா. அப்போ நம்ம மற்றவர்களுக்கு இடரலாக வேதத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் தேவனுக்கும் சபைக்கும் இடரலற்றவர்களாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பாருங்க. அப்போ நம்ம செய்கிற சில காரியங்கள் மற்றவர்களுக்கு இடரலாக இருக்கா? நம்ம சாட்சியாக இருந்தோம்னா அது தேவனுக்கு மகிமையை கொண்டு வரும். ஆனால் நம்ம சாட்சியாக இல்லை அப்படின்னா அது பார்த்திங்கன்னா தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படும். அதான் ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் எழுதும்போது எழுதுகிறாரு, நீங்கள் செய்கிற காரியங்கள் புறஜாதிகளுக்குள்ளே தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். சரிங்களா? பார்த்தீங்கன்னா நம்ம இடரலற்றவர்களுக்கு ஜெபம் பண்ணுப்பாங்க, நம்ம துப்புரவானவர்களாக இடரலற்றவர்களாக இருக்கணும் பாருங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இது என்னென்னா கிறிஸ்துவின் நாளுக்கென்று அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பாருங்க. நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று, அப்போ கிறிஸ்துவனிடத்தில் நம்ம எல்லாரும் மரித்து ஒரு நாள் நியாயஸ்தானத்துக்கு முன்பாக தேவனுடைய நியாயஸ்தானத்துக்கு முன்பாக அந்த இடத்துல நம்ம உண்மையாக இருக்கும், துப்புரவானவர்கள் இடரலற்றவர்களாக இருந்தால் தான் நம்ம பரலோகத்துக்கு போய் சேர முடியும் பாருங்கள். அதுதான் அந்த நாட்களில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த 4 ஜெபக்குறிப்பு. சரிங்களா? அடுத்தா பாருங்கள், 12ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. 12ஆம் வசனத்திலிருந்து 19 வரைக்கும் அடுத்த பகுதி. அந்த 12ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டுக்கலாம். சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்றென்று நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறார் அப்படின்னா, எனக்கு என்னெல்லாம் அதான் தலைப்பு. சரிங்களா? 12 முதல் 19 வரை 12ஆம் வசனம் தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்று என்று நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன். ஸோ எனக்கு என்ன நடந்துச்சோ அது சுவிசேஷம், அது மூலமாக சுவிசேஷம் பரவுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அரண்மனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமாகி. ஸோ பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார், பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன நடந்துச்சு, அப்போ பார்த்தீங்கன்னா அவனுக்கு நடந்த சில உபத்திரவத்தை பற்றி சொல்கிறார். உபத்திரம், பாடு. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா ஜெயில் வாழ்க்கை, நிறைய வாட்டி ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு நடந்த காரியங்கள் எல்லாம் மற்றவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதனால சொல்கிறார் பாருங்கள், அரண்மனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமாகி. அப்போ இயேசு கிறிஸ்துவென்ற சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுனால எனக்கு வந்த பாடுகள் உபத்திரங்கள் சொல்லி மற்றவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதனால் சுவிசேஷம் பிரபலமாச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 14ஆம் வசனம் பாருங்கள். சகோதரில் அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனை சொல்லும்படி அதிகமாக துணிந்திருக்கிறார்கள். ஸோ பார்த்திங்கன்னா இவரை பார்க்குறாங்க, இவர் ரட்சிக்கப்பட்டார், எவ்வளோ பாடுகள் பிரச்சனைகள் வந்தாலும் இவர் இயேசு கிறிஸ்து விட்டு பின்வாங்கி போக மாட்டேங்கிறார், இவர் பாட்டுக்கு சுவிசேஷத்தை சொல்லிக்கிட்டே இருக்கார், அவர் பாட்டுக்கு ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருக்கார் அப்படின்னு சொல்லி எல்லோரும் பார்க்குறாங்க. இதனால் மற்றவங்களுக்கெல்லாம் நினச்சி பயங்கர தைரியம் வந்துச்சு. பயங்கரம் இருந்துச்சு, இவரே நல்லா பண்ணுறாரு, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளும் தைரியமாக சுவிசேஷத்தை சொல்லலாம், தேவ வசனத்தை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் துணிஞ்சு சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுதான் இந்த இடத்துல சொல்கிறார். ஸோ எப்படி சொல்கிறாங்கன்னு சொல்ல பாருங்கள். 15ஆம் வசனம் பாருங்கள். சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும் சிலர் நல்மனதினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். ஸோ பார்த்தீங்கன்னா சிலர் பொறாமையினால் அறிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பொறாமையினால் அறிவிக்கிறாங்க, விரோதத்தினால் அறிவிக்கிறாங்க, சிலர் நல்மனதினால பிரசங்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ எது பெஸ்ட்டு அப்படின்னா நல்மனதில் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற நல்லது. ஸோ சிலர் பொறாமையினால் வருக. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அறகுறையான ஊழியங்கள். சரியா, நீ சரியா நானும் செய்கிறேன் பார், நீ அந்த மாதிரி சரியா நானும் செய்கிறேன் பார், நீ அந்த கூட நடத்தி நாங்கள் நடத்துகிற பார், நீ அந்த சபையை ஆரம்பிச்சியா நானும் இந்த சபையை ஆரம்பிக்கிறேன் பார். இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இந்த ஊழியத்தில் இந்த காம்படிஷன் எல்லாம் வேலைக்கே ஆகாது. சரிங்களா? நீ பண்ணுறியா நான் பண்ணுறேன்னு எல்லாம் ஊழியத்தில் எடுப்படா. சரிங்களா? ஒரு நாள் சாயம் வெளுத்துரும். சரிங்களா? இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கோ அதை செய்யுங்க போதும். வேறு எதுவுமே ஆண்டவர் கேட்க மாட்டார். மற்றவங்க செய்யட்டும், நல்லா செய்யட்டும், அதை பார்த்து சந்தோஷப்படுங்க. சரிங்க? மற்றவங்க நல்லா பண்ணாங்கன்னா இன்னும் அவங்களை ஆசீர்வதிச்சு இன்னும் நல்லா பண்ணட்டும்னு சொல்லி செய்யுங்க. நீ பண்ணுறியா நானும் பண்ணுறேன் பாருன்னு சொல்லி ஊழியத்துக்குள்ளே கால் வச்சிங்கன்னா என்ன ஆகும்னா உங்கள் அடி உங்களுக்கு தான் வரும். சரிங்களா? பார்த்தீங்கன்னா அது வாய்க்காது. சரிங்களா? அப்போ தேவன் உங்களுக்கு கொடுத்ததை நீங்கள் செய்யுங்க. அது ரொம்ப முக்கியம் பாருங்கள். ஆனாலும் பார்த்தீங்கன்னா பொறாமையினால் அறிவிக்கிறாங்க, விரோதத்தினால் அறிவிக்கிறாங்க, சிலர் நல்மனதினால் அறிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சிலர் என் கட்டுகளோட உபத்திரவத்தையும் கூட்ட நினைத்து சுத்த மனதோடே கிறிஸ்துவை அறிவியாமல் விரோதத்தினாலே அறிவிக்கிறார்கள். ஸோ சிலர் இருக்காங்க சொல்கிறாரு பாருங்கள். அதாவது ஒரு வசனம், ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வெந்த புண்ணெல்லாம் வேலை பாய்ச்சதும்பாங்களே. ஸோ அந்த மாதிரி சிலர் எழும்பிட்டாங்க. ஸோ நீ பண்ணுறியா, அவனுக்கு இன்னும் பிரச்சனையை கொண்டு வரேன் பாரு சொல்லி உபத்திரத்தை நினைத்து கிறிஸ்துவை விரோதத்தினாலே அறிவிக்கிறார்கள். ஸோ இன்னும் பயங்கரமான கேஸ் பாருங்கள். இன்னும் பார்த்தீங்கன்னா சொல்கிறார், சுவிசேஷத்திற்காக நான் உத்தரவு சொல்ல ஏற்பட்டப்பட்டவன் என்று அறிந்து சிலர் அன்பினாலே அறிவிக்கிறார்கள். ஸோ இதுதான் பெஸ்ட் பாருங்கள். அப்போது நல்மனதில் கிறிஸ்துவை அறிவிக்கலாம். சிலர் பார்த்தீங்கன்னா அன்பினால் இப்போ இதுதான் பெஸ்ட்டு. சரிங்களா? அன்பினால் அறிவிக்கணும். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்குறார். இதனால் என்ன,
வஞ்சனையினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்பட அதனால் சந்தோஷப்படுங்க, இன்னும் சந்தோஷப்படுவேன். ஸோ பார்த்தீங்கன்னா சரி எப்படியோ இயேசு கிறிஸ்து அறிவிக்கப்படாதனால சந்தோஷப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ எது பெஸ்ட்டு அப்படின்னா தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு, அதை வந்து நீங்கள் வந்து அன்பில் செய்யுங்க, தேவன் நல் மனசில் நல்ல மனதோடு செய்யுங்க. இப்போ பவுல் எழுதும்போது எழுதுறாரு, கிறிஸ்துவனுடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. ஸோ அதுதான் சரியான மெத்தட் பாருங்கள், சரிங்களா? அப்போ தேவனுடைய அன்பில் நம்ம நிரம்பி செய்யப்படுகிறதா உரிமை. அதில் தான் நம்ம பலத்த தேவனுடைய கிரியைகளை நம்ம பார்க்க முடியும். பாருங்கள், ஒரு பெரிய பலன் நம்ம பார்க்க முடியும். 19ஆம் வசனம் பாருங்கள், அது உங்கள் வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவியின் உதவியினாலும் எனக்கு ரட்சிப்பாக முடியும் என்று அறிவேன். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஸோ அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள், இப்படிப்பட்ட நிறைய பேர் எனக்கு விரோதமாக எழும்பியிருக்காங்க, அப்போ நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணிங்கன்னா தேவன் அப்படிப்பட்ட ஆட்கள்லேருந்து என்னை ரட்சிப்பார் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சொல்கிறார். நீங்கள் வந்து எனக்காக ஜெபம் பண்ணுங்கிற மாதிரி சொல்கிறார். அடுத்த பாருங்கள், 20ஆம் வசனத்துலேருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி, 20லேருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. இந்த 21ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். சரிங்களா? அதான் தலைப்பு. 20ஆம் வசனம் வாசிக்கிறேன். நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடே ஜீவனால் ஆகிலும் சாவினால் ஆகிலும் கிறிஸ்து என் சரீரத்திலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதா எப்படி முடியும்? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனாலே என் கிரியைகளுக்கு பலனுண்டாயிருப்பதினால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னதென்று அறியேன். ஸோ பார்த்தீங்கன்னா சொல்கிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நான் உயிராக இருந்தாலும் தேவன் நாம மகிமைப்படணும், நான் மரித்தாலும் தேவநாம மகிமைப்படணும். கிறிஸ்து தான் எனக்கு ஜீவன், சாவு தான் எனக்கு ஆதாயம் அப்படின்னு சொல்லி கலாத்தியரை சொல்லும்போது சொல்கிறாரு, இனி நான் பிழைத்திருக்கிறேன், நான் வந்து கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தேன், நான் பிழைத்திருக்கிறேன், இன்னும் நான் இல்லை, இயேசுவேனல் வாழ்கிறார், நான் இல்லை. இப்போ அவர் நான் உயிரோடு எந்திரிச்சிட்டேன், நான் இப்போ ஞானஸ்தானத்தை விட்டு வெளியே வந்துட்டேன், ரட்சிக்கப்பட்டுட்டேன். இனி அவர் என்ன குறித்து என்ன சிச்சை வச்சுக்கோ அதுதான் என்னுடைய ஆசை, என்னுடைய இதெல்லாம் எதுவுமே கிடையாது, அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சொல்கிறார். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அப்போ கிறிஸ்துவுக்காக தான் நான் உயிரோடு இருந்தால் கிறிஸ்துவுக்காக ஏதாவது செய்கிறேன். நான் மரித்தா இப்போ கண்ணை புண்ணா அங்கே பல்லவத்தில் கண்ணை திறப்பேன், ஆண்டவரோடு கூட இருப்பேன். அப்போ இன்றைக்கி நான் மரித்தாலும் எனக்கு ஆதாயம் தான் அப்படின்னு சொல்லி அது சொல்கிறார். இப்போ நான் பிழைச்சிருக்கேன், நான் தெரிந்து கொள்ள வேண்டியது என்று அறியேன். ஏனெனில் இவ்விரண்டிலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட எனக்கு ஆசை உண்டு, அது அதிக நன்மையாக இருக்கும். அப்படி இருந்தும் நான் சரீரத்திலே தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். இந்த நிச்சயத்தை கொண்டிருந்து நான் மறுபடியும் உங்களிடத்தில் வருகிறதுனாலே என்னை குறித்து உங்களுடைய மகிழ்ச்சி கிறிஸ்துவுக்குள் பெருகும்படிக்கு உங்கள் விசுவாசத்தின் வர்த்தனைக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் நான் பிழைத்து உங்கள் அனைவரோடும் கூட இருப்பேன் என்று அறிந்திருக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, இப்போ நான் மரிச்சிட்டா நான் பல்லவத்துக்கு போய் தேவனோடு இருப்பேன், அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து உயிரோடு இருக்க வேண்டியது அவசியம். அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எது தெரிஞ்சுக்கொள்ளுன்னு தெரில. நான் உயிரோடு இருந்தால் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் மரித்தா வந்து தேவனிடத்தில் போய் சந்தோஷமாக இருப்பேன். ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் தேவை. நான் உயிரோடு இருந்தேன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவேன், நான் இப்போ உயிரோடு இருந்தேன்னா அது உங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன், உங்களுக்காக வந்து பிரசங்கம் பண்ணுவேன், உங்களுக்காக வந்து போதிப்பேன், நான் உங்களுக்கு வந்து ஆறுதல் படுத்துவேன், உங்களுக்கு வந்து ஆலோசனை சொல்லுவேன், உங்களுக்காக வந்து நான் வந்து மன்றாடி ஜெபம் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் சொல்கிறார். உங்களுக்கு வந்து நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், உங்கள் விசுவாசத்தை பெருக்குகிறவர்களாக இருப்பேன், உங்களுக்கு நான் சந்தோஷத்தை கொண்டுகிறவராக இருப்பேன். இது பார்த்திங்கன்னா ஒரு ஊழியக்காரங்க மரித்தாங்கன்னா அது பெரிய ஒரு நஷ்டம் தான். பார்த்திங்கன்னா பல்லவ ராஜ்யத்துக்கு அது பெரிய ஒரு இது தான். பட் ஆனால் பார்த்திங்கன்னா ஜனங்களுக்கு ஒரு பெரிய நஷ்டம். சரிங்களா? நல்ல ஒரு ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரர் சீக்கிரம் மரித்து போயிட்டாருன்னா பார்த்திங்கன்னா அது பெரிய ஒரு நஷ்டம் தான். சரிங்களா? அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு நஷ்டம் தான், இங்கே ஜனங்களுக்கு ஒரு பெரிய நஷ்டம் தான். சரிங்களா? இப்போ அதான் சொல்கிறார். பார்த்தீங்கன்னா நான் வந்து இல்லை, நான் உங்களோட இருக்கேன், தேவன் இருக்கிற நாள் வரைக்கும் நான் உங்களோட கூட இருக்கேன், உங்கள் அனைவரோடும் கூட இருப்பேன் என்று அறிந்திருக்கிறேன். நான் உங்கள் சந்தோஷத்துக்காகவும் உங்கள் விசுவாசம் வளர்க்கப்படணுங்காக உங்களோட இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் அதை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சொல்கிறார். அடுத்த பாருங்கள், 27 முதல் 30 வரை அடுத்த பகுதி. அந்த 27ஆம் வசனம் பின்பகுதியை தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். ஸோ தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? 27ஆம் வசனம் பின்பகுதி. எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். 27ஆம் வசனம் வாசிக்கிறேன். நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்மாவிலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றும் மருளாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள்.
ஸோ என்ன சொல்கிறார் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, நான் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நீங்கள் ஒரே ஆவியில் உறுதியாக நின்று உங்கள் சுவிசேஷத்தின் விசுவாசத்துக்காக போராடுங்க அப்படின்னு சொல்லி, அப்போ நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்புக்காக வந்து நீங்கள் போராடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நம்ம வேதத்தில் பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா, எவ்விதத்திலும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா, நீங்கள் பெற்ற ரட்சிப்பை இழந்து போகாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நான் வேதத்தில் பார்க்குறோம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அன்றி வேறொன்றுக்கும் வரோம், நானாவிகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணமும் படவும் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பார்த்தீங்கன்னா, கடைசியாக அவர் எழுதும்போது எழுதுகிறார், நல்ல போராட்டத்தை போராடின ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன்னு சொல்லி எழுதுறார். அப்போ ஒரு போராட்டம், சரிங்களா? அப்போ நம்ம வாழ்க்கையே போராட்டம் தான், ஒரு போராட்ட வாழ்க்கை தான். ஸோ பார்த்தீங்கன்னா, ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் நமக்கு போராட்டம் உண்டு, சரிங்களா? ஒரு பக்கம் தெய்வன் ஆசீர்வாதத்தை கொடுக்குறா, சந்தோஷத்தை கொடுக்குறா, இன்னொரு பக்கம் வந்து நமக்கு போராட்டம் உண்டு, சரிங்களா? 28ஆம் வசனம் பாருங்கள். நீங்கள் மருளாதிருக்கிறது அவர்கள் கெட்டுப்போகிறதற்கும் நீங்கள் ரட்சிக்கப்படுகிறதற்கும் அத்தாட்சியாக இருக்கிறது, இதுவும் தேவனுடைய செயலே. ஸோ பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிறாரு, நீங்கள் மறலாது இருக்கிறது அப்படின்னு சொல்லி. நீங்கள் மறலாது இருக்கிறது அப்படின்னா, உங்களுக்கு எத்தனையோ பாடுகள் பிரச்சனைகள் வந்துச்சு, நீங்கள் ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் எத்தனையோ பாடுகள் பிரச்சனைகள் வந்துச்சு, அந்த பாடுகளில் நீங்கள் வந்து பின்வாங்கி போகல அப்படின்னு சொல்லி, அதுதான் மறலாது இருக்கிறது. நீங்கள் வந்து இன்னும் கெட்டு போகலை, நீங்கள் வந்து பின்வாங்கி போகல, இயேசு கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி போகல. எத்தனை பாடுகள் பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் தாக்கி பிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சோத்திரம் சொல்கிறேன்னு சொல்லி சொல்கிறார். அத்தாச்சா, இதுவும் தேவனுடைய செயலே, ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தம் பாடுபடுகிறதுக்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஸோ ஒரு முக்கியமான ஒரு சத்தியம் பாருங்கள், புதிய ஏற்பாட்டு சத்தியம். பாடுகள் நமக்கு அருளப்பட்டு கடைசி வரைக்கும் இந்த பாடுகள் இருக்கும், சரிங்களா? அப்போ கிறிஸ்துவ நிமித்தம் வர பாடுகள் இருக்கும், அதை நம்ம பெருசுப்படுத்தக்கூடாது, சரிங்களா? நீங்கள் என்னிடத்தில் கண்டதும் எனக்கு உண்டென்று இப்பொழுது கேள்விப்படுகிறதுமான போராட்டமே உங்களுக்கும் உண்டு. ஸோ உங்களுக்குமே அந்த பாடு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்க்குறீங்க நிறைய பாடுகள் இருக்குது, ஜெயிலுக்கு போயிட்டு வரேன், நிறைய உபத்திரங்கள் பாடுகள் எல்லாம் சகிக்கிறேன் நான், நீங்கள் இடத்துல கேள்விப்படுறீங்க. ஆனால் அதே மாதிரி தான் உங்களுக்கு பாடுகள் வரும். அதனால் வந்து நீங்கள் வந்து இடறி போகாதீங்க, நீங்கள் வந்து உங்கள் ரட்சிப்பை இழந்து போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, யோவான் 16:33, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 14:22, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் நான் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார், சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த உபத்திரங்கள் நமக்கு ஆண்டவர் வச்சுருக்கார், சரிங்களா? அப்படி தான் ஆண்டவருடைய சிஸ்டமே வச்சுருக்கார், சரிங்களா? பார்த்தீங்களா, ஏன் இந்த உபத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உபத்திரங்கள் நிறைய நன்மைகளை செய்கிறத நம்ம பார்க்குறோம் பாருங்கள். சங்கீதம் 119:74 வாசிக்கிறோம், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் மிருகம் போல் இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அந்த சங்கீதக்காரன் சொல்கிறார், நான் உபத்திரவப்படுறதுக்கு மிருகம் போல் இருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா, நம்ம சுபாவங்கள் வந்து மாற்றப்படணும் பாருங்கள். அப்போ ஆண்டவர் சில காரியங்களை வைக்கிறார். இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம், இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார். அப்போது பாடுகள் படும்போது என்ன ஆகும்னா, கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளுங்க. அது வந்து ஒரு பைபிள் பிரின்சிபல், ஒரு பைபிள் லா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், சரிங்களா? அது ஒரு வேத சட்டம் மாதிரி, சரிங்களா? அப்போ அது ஒரு வேதத்தின் ஒரு கொள்கை மாதிரி ஆண்டவர் வச்சுருக்கார். நம்ம உபத்திரங்கள் வழியாக வந்து ஆண்டவர் நம்ம பூர்ணப்படுத்துகிறார். உபத்திரங்கள் வழியாக வந்து தேவன் வந்து பூர்ணப்படுத்துகிறார். யோபு சொல்கிறாரு, நான் உபத்திரவப்பட்ட பின் பொன்னாக விளங்குவேன். ஸோ பார்த்தீங்கன்னா, பொண்ணில் பார்த்தீங்கன்னா நிறைய களிம்புகள் இருக்கும். அந்த தீயில போட்டோன்னே அந்த பியூர் கோல்டு தனியாகி அந்த இருக்கிற கழிவுகள் எல்லாம் தனியாக பிரிஞ்சு வரும் பாருங்கள். அப்போ அதெல்லாம் எடுத்து தூக்கி வீசிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான், நான் உபத்திரவப்பட்ட பின் பொன்னாக விளங்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அதே மாதிரி ரோமரில் நம்ம பார்க்குறோம், உபத்திரவம் பொறுமை பரீட்சையும் நம்பிக்கையும் உண்டான உபத்திரங்களையும் மேன்மையை பாராட்டுகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார், சரிங்களா? பார்த்தீங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா, உபத்திரம் நமக்கு நல்ல காரியங்களை கொண்டு வருது, கிறிஸ்துவை போல நம்மை உருவாக்குகிறது. அதனால் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் வச்சுருக்காரு, அதை நம்ம ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக போவோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உபத்திரம் உண்டு, நான் உலகத்தை ஜெயித்தேன், நான் உன் கூட இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், உலகத்தின் முடிவு பயந்தான் சகல நாட்கள் உங்களோட கொடுக்க நான் உன்னை வந்து நடத்துவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பார்த்தீங்கன்னா, போராட்டம் உண்டு, அதை நம்ம பெருசுப்படுத்தக்கூடாது பாருங்கள். நம்ம வேதத்தில் பார்க்குறோம், உபத்திரங்களையும் நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம், சந்தோஷப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அதை நம்ம வந்து பெருசுப்படுத்தக்கூடாது பாருங்கள். நான் வேதத்தில் அதிவிரைவில் நீங்கும் இந்த லேசான உதம் அதிகமாக நித்திய கனமகிமை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். உபத்திரம் இன்றைக்குமே இருக்காது, ஒரு உபத்திரம் வரும், அதை மறுபடியும் பாஸ் ஆகும், மறுபடியும் அடுத்த உபத்திரம், அது வந்து ஆண்டவர் எல்லாவற்றுக்குமே ஒரு முடிவை உண்டாக்குவார் பாருங்கள், சரிங்களா? ஸோ அதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, வாழ்த்து பகுதியை பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, சுவிசேஷத்துக்கு உடன்பட்டபடினால் சோத்தரிக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நற்கிரியை தொடங்கினவர் கடைசி வரைக்கும் நடத்துவார்னு சொல்லி சோத்தரிக்கிறேன்னு சொல்லி அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். உங்கள் மேலே நான் ரொம்ப வாஞ்சியாக இருக்கேன், அன்பாக இருக்கேன்னு சொல்கிற அந்த காரியத்தை பார்த்தோம். இப்போ 4 ஜெபங்களை பார்த்தோம். இயேசு, அதாவது
உங்கள் அன்பானது அறிவிலும் உணர்விலும் பெருகணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனினால் நிரம்பணும்னு சொல்லி அந்த காரியத்தை வந்து அதுக்காக ஜெபம் பண்ணுறாரு. நீங்கள் ஒரு துப்புரவானவர்கள் இறட்டலாக இருக்கணும்னு சொல்லி அந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணுறேன்றாரு. அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகிறதற்கு ஏதுவாயிட்டுன்னு சொல்லி அறிஞ்சிக்கணும்னு சொல்லி அதுக்காக ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதை வந்து தெரியப்படுத்தி அந்த காரியத்தை சொல்கிறாரு. இப்போ கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஸோ அந்த காரியத்தை சொல்கிறாரு. ஸோ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்காக உயிரோடு இருந்தேன்னா உங்களுக்கு உங்கள் விசுவாசத்துக்காக உங்கள் சந்தோஷத்துக்காக உங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன், உங்களுக்காக ப்ரீச் பண்ண உங்களுக்கு கவுன்சில் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அதனால் வந்து உங்களோட வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதனால் எத்தனை பாடுகள் பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் வந்து தைரியமாக அதுக்காக வந்து போராடுங்க, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுறங்க, இப்போ பின்வாங்கி போகாதுங்க. உங்களுக்கு பாடுகள் அருளப்பட்டிருக்கிறது, அதை வந்து அந்த பாடுகளை வந்து நீங்கள் பெருசு பண்ணாதீங்க, ஆண்டவர் கூட இருக்கிறான்னு சொல்லி தைரியப்படுத்துகிறார். சரிங்களா? ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். அப்பா, நீங்கள் எங்களோட பேசின வார்த்தைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. நற்கிரியை தொடங்கினவர் கடைசி வரைக்கும் நடத்த வல்லவராக இருக்கிறார். அதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்கள் அன்பானது அறிவிலும் எசப்பா அறிவிலும் உணர்விலும் பெருக கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. இயேசு கிறிஸ்துவினால் அவர்கள் நீதியின் கனியால் நிரப்புங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவனாக இடரட்டலாக இருக்க கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும் முடியாது ஜெபிக்கிறேன். எங்களுக்கு என்ன ஊழியத்தை கொடுத்திருக்கிறீரோ அதை செய்து முடிக்க கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும் முடியாது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, சுவிசேஷத்துக்கு பாத்திராக மாத்திரம் நடந்து கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும் முடியாது ஜெபிக்கிறேன். பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை இழந்து போகாதபடி முடிவு நிலத்திற்கு கர்த்தர் அனுகிரகம் பாராட்ட வேண்டும் முடியாது ஜெபிக்கிறேன். பாடுகளில் சோர்ந்து போகாத கர்த்தருக்கு அனுகிரகம் பாராட்ட வேண்டும், கிருபை பாராட்ட வேண்டும் முடியாது ஜெபிக்கிறேன். சொல்லப்பட்ட வசனங்கள் 100 பெருகி பலன் தரட்டும். நாம் மாத்திரம் மையப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் கேட்குறோம் நல்ல பிதாவே, ஆமென்.